விழுப்புரம் மாவட்டத்தில் கிணறு வெட்டும் போது கயிறு அருந்து 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே கிணறு வெட்டும் போது கயிறு அருந்து தணிகாசலம், ஹரிகிருஷ்ணன், முருகன் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 100 அடி கிணற்றை ஆழப்படுத்தும் பணியின் போது கயிறு அருந்து விழுந்ததில் 3 பேரின் கை கால்கள் முறிந்து உயிரிழந்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே 100 அடி ஆழத்திற்கு கிணறை ஆழப்படுத்தும் பொழுது கயிறு அருந்து 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 100 அடி கிணற்றை ஆழப்படுத்தும் பணியின் போது கயிறு அருந்து விழுந்ததில் 3 பேரின் கை கால்கள் முறிந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அம்பேத்கர் இணைகிறார். அம்பேத்கர், விவரங்கள். அதாவது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அரிங்குறிக்கை கிராமத்தில் கோவிந்தன் என்பவருடைய மகன் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றை ஆழப்படுத்தும் பணி கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியினை திருக்கோயிலூர் அருகே உள்ள பெருங்குறிக்கை கிராமத்தை சேர்ந்த தணிகாசலம், ஹரிபாளையம் கிராமத்தை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், நெய்வனை கிராமத்தை சேர்ந்த முருகன் ஆகிய மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் கிணற்று ஆழப்படுத்தும் பணியை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பொக்லைன் இயந்திரத்தின் ரோப் கயிறுகால் தட்டி கிணற்றுக்குள் மூவரும் இறங்கியுள்ளனர். இதில் எதிர்பாராத விதமாக இயந்திரத்தின் இரும்பு ரோப்பானது அருந்து 100 அடி ஆழக்கிணற்றில் மூவரும் இறந்துள்ளனர். இதில் 3 பேரும் நிகழ்விடத்திலேயே கை கால் உள்ளிட்ட பகுதியில் முறிந்து உயிரிழந்துள்ளனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் 3 பேர் உடலை கிணற்றிலிருந்து மேலே எடுத்து வந்து காரணமாக பொக்லைன் இயந்திரத்தின் ஓட்டுநர், நிலத்தின் உரிமையாளர் மற்றும் இவர்களை இந்த பணிக்கு அழைத்து வந்த என 3 பேரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி கதறி அழுதுள்ளனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த திருவெண்ணெய்நல்லூர் போலீசார் நிகழ்விடத்திற்கு வந்து மூவரை உடலை 1 மணி நேரத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இறந்த மூவரின் உறவினர்களுக்கு ரோப்பு அருந்து விழுந்ததில் இவர்கள் இறக்கவில்லை. கிணற்றில் ஆழப்படுத்த சட்டத்திற்கு புறம்பாக ஜெட்லைட் குச்சிகளை பயன்படுத்தி உள்ளனர். இதில் வெடிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக இவர்கள் 3 பேர் உயிரிழந்திருக்கலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அம்பேத்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.